இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாக்கெட் சேமியா எடுத்து பாதி பாதியாக பிரித்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கருக விடாமல் அடுப்பை மெதுவாக வச்சுட்டு அப்படி இப்படியே பரட்டி விடுங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதை தாளிச்சிக்கலாம். ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 200 ml டம்ளர் 4 டம்ளர் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் கடாயில் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, தாளிக்கிற உளுந்தப்பருப்பு, எல்லாத்துக்குமே நான் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு போடுவேன். 4 டம்ளர் தண்ணி சேர்க்கும்போது சேமியா உதிரி உதிரியாக தான் கிடைக்கும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக அறுத்து போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. சேமியா கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் 4.5 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேமியா உப்புமா செய்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுட்டோம்னா 10 நிமிஷத்துலேயே சேமியா உப்புமா செஞ்சிடலாம். ஒரு பாக்கெட் சேமியா செய்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய் நார்மல் காரம் இருக்கும். கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா சின்ன பச்சை மிளகாயாக 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செஞ்சிட்ருக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக 15 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் உப்புமாவில் தனித்தனியாக தெரியாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்குறேன். நீங்கள் தக்காளி சேர்க்காம தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தக்காளி சேர்க்காமல் செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை விட்டுக்கிறேன். பாருங்கள், உடனே கொதிச்சிருச்சு. தண்ணி சூடாக இருக்கிறனால சீக்கிரமாக டிஃபன் ரெடி ஆகிடும். தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து தண்ணி கொதிக்கும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேமியா சேர்த்தோன்னே ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே உப்புமா ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வரும்போது நல்லா வெந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேமியா உப்புமா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.